1/4 கிலோ மிளகாய் வாங்கி அலசிட்டு எடுத்து வச்சுருக்கேன். காம்பு இந்த மாதிரி வதங்கின காம்பு எடுத்துருங்க. ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறதெல்லாம் இருக்கட்டும். மிளகாயில் இந்த புளிப்பு சுவை சேரணும், உப்பு சுவை புளிப்பு சுவையெல்லாம் சேரணுங்கிறதுக்காக கத்தியால் லேசாக அப்படி ஹோல் போட்டுக்கோங்க. ரொம்ப உடச்சி விட்றாமல் லேசாக போட்டுக்கோங்க. கல் உப்பு 3 டீஸ்பூன் எடுத்துருக்கேன். நாட்டு சர்க்கரை 2 ஸ்பூன். இது வறுத்து பொடித்த வெந்தய பொடி. வெறும் கடாயில் வெந்தயத்தை 2 ஸ்பூன் எடுத்து நல்லா வறுத்துக்கோங்க. வறுத்துட்டு மிக்சியில் போட்டு பவுட்ரு பண்ணி வச்சுக்கோங்க. மஞ்சத்தூள் 1 ஸ்பூன். பெருங்காயம் 1/2 ஸ்பூன். புளி ஒரு சின்ன கொய்யாப்பழ அளவுக்கு, அதாவது 150 கிராம் இருக்கும். இதில் தண்ணியை ஊற்றி நல்லா ஊற வச்சுருவோம். 1.5 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன். கொஞ்சம் ஊறட்டும். இதுக்கு நல்லெண்ணெய் தான் நல்லாயிருக்கும். ஏன்னா காரம் அதிகமாக சேர்க்குறோம் இல்லையா. நல்லெண்ணெய் குளிர்ச்சிங்கிறதுனால டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். நல்லெண்ணெய் 100 ml சேர்த்துருக்கேன். 1 ஸ்பூன் கடுகு, கறிவேப்பிலை கொஞ்சம், பெருங்காயம், வெந்தயப்பொடி, மஞ்சத்தூள், இதில் உப்பு. மூணு ஸ்பூன் சேர்த்துருக்கேன். காரத்துக்கும் புளிப்புக்கும் உப்பு அதிகமாக சேர்க்கும். கொஞ்சம் மிளகாய் வதங்கட்டும், மூடி வைப்போம். இப்போ ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சு. மிளகாய் எண்ணெயில் ரொம்ப வேகக்கூடாது, புளி தண்ணியில் தான் வேகணும். அப்போ தான் அந்த ருசி இருக்கும். போதும், வதங்கினது போதும். இப்போ புளி கரைசல் தண்ணி நல்லா கெட்டியாக எடுத்து வச்சுக்கோங்க. தண்ணியை ரொம்ப ஊற்றிடாதீங்க. தண்ணி ரொம்ப ஊற்றுனீங்கன்னா அதை நம்ம வற்ற விடணும். வற்ற விடும்போது மிளகாய் ரொம்ப வெந்துடும். மிளகாய் ஊறணும். அதாவது நம்ம அமர்த்தின பிறகு ஒரு நாள் நைட்டு ஃபுல்லாக நல்லா ஊறிச்சினா தான், அந்த புளி தண்ணியில் நல்லா ஊறிச்சினா தான் நல்லாயிருக்கும். வெந்து நொசன்னு போயிடக்கூடாது. ஊறத்தான் அந்த மிளகாய் நல்லாயிருக்கும். இப்போ மூடி வச்சுருவோம். இப்போ பாருங்கள், மிளகாய் நல்லா வதங்கிடுச்சு. வதங்கி நல்ல வாசமாகவும் இருக்குது. இப்போ நாட்டு சர்க்கரையை சேர்ப்போம். புளி காய்ச்சினா எப்படி இருக்கும், அந்த மாதிரி இந்த புளி மண்டி இருக்கணும். இப்போ இதை இப்படி மூடி வச்சுருவோம். அடுப்பு அமர்த்திடுறேன். இதை இறக்கிடலாம். இப்போ நம்ம அடுப்புலேருந்து இறக்கிட்டோம். இதை மூடி வச்சிடுறேன். ஒரு 6 மணி நேரம் கழித்து எப்படி இருக்குன்னு உங்கள்கிட்ட காமிக்கிறேன். 6 மணி நேரம் ஆயிடுச்சு. எப்படி ஊறி இருக்குன்னு பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக ரொம்ப நல்லாயிருக்கு. இதில் புளிக்காய்ச்சல் மாதிரி போட்டு சாப்பிட்ணும். புளித்தாயத்தை விட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. இந்த மிளகாயும் உரைக்கலை, நல்ல புளிப்பும் அந்த சர்க்கரையோட டேஸ்ட்டும் கலந்து ரொம்ப ருசியாக இருக்குது. தயிர் சாதத்துக்கும் ஊறுகாய் மாதிரி வச்சு சாப்பிடவும் நல்லாயிருக்கும்.